தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் ஆறுதலின் மன்னா. இரவு முழுவதும் தேவையில்லாத யோசனைகளும் பயம்புறுத்தும் வீண் சிந்தனைகளும் என் மனதை அமைதி இழக்கச் செய்கிறதே, மன நிம்மதியே இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்கள் எண்ணங்களை சுத்திகரித்து உங்கள் மனதிற்கு தெய்வீக சமாதானத்தை தரப்போகிற ஒரு சத்தியத்தை என்று தியானிக்க போகிறோம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119, 113. வேதாகமத்தில் இந்த உன்னதமான வார்த்தைகளை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜா. தாவீது தன் வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களையும் எதிரிகளின் சதிகளையும் சந்தித்தவர். சுற்றிலும் ஆபத்துகள் இருந்தபோது அவருடைய மனதிலும் தேவையில்லாத சந்தேகங்களும் பயத்தை உண்டாக்கும் வீண் சிந்தனைகளும் எழும்பியிருக்க கூடும். ஆனால் அந்த வீண் எண்ணங்கள் தன் மனதை ஆளுகை செய்ய தாவீது இடம் கொடுக்கவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத தன் விசுவாசத்தை அழிக்க நினைக்கின்ற வீண் சிந்தனைகளை அவர் வெறுத்து ஒதுக்குகிறார். அதற்கு பதிலாக தன் சிந்தனை முழுவதையும் தேவனுடைய வார்த்தையின் மேல் திருப்பினார். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து தியானித்தார். தேவனுடைய வார்த்தை அளித்த தெய்வீக பலனே தாவீதை அத்தனை மன போராட்டங்களிலும் ஜெயித்து திடப்பட செய்தது. பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய மன விடுதலையை தருகிறது தெரியுமா? இன்று உலகத்தின் கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், மற்றவர்களின் எதிர்மறையான பேச்சுகள் போன்ற வீண் சிந்தனைகள் நம் மனதை சுமையாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம் மனதை வீண் சிந்தைகளுக்கு வாடகைக்கு கொடுக்காமல் அதை இயேசுவின் வார்த்தைகளால் நிரப்ப வேண்டும். கவலை தரும் எண்ணங்கள் வரும்போது, இயேசுவே, உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று அவருடைய வாக்கு தத்தங்களை தியானியுங்கள். உலக சிந்தனைகளை வெறுத்து இயேசுவின் கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் பிரியமாய் நேசிக்கும் போது உங்கள் மனதை அலைக்கழிக்கும் எல்லா தேவையில்லாத பயங்களும் ஓடிப்போம். மனிதர்களால் தர முடியாத உன்னதமான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தனையையும் காவல் காக்கும். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீது அறிக்கையிட்டது போல உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான மன தைரியத்தை தருவீராக. இதோ தேவையில்லாத வீண் யோசனைகளாலும் மன குழப்பங்களாலும் நிம்மதியை இழந்து பாரத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இவர்களை பயமுறுத்துகிற எல்லா வீண் சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய வார்த்தையின் மேல் இவர்களுக்கு பிரியத்தை தந்து உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் தேவைகள் அநேகமா இருக்குது. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. முற்றிலுமாய் பேரு பேராய் உமது கருத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து திடப்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். இயேசப்பா, பலவீனனான எங்களுக்கு தேவன் பெரிய பலனாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.